அறிவை தேடும் அன்பான நேயரான உங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நமது இன்றைய தேடலுக்கான திறவுகோல் திரு டிவி.கே. அவர்கள் 20ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024 முதல் செப்டம்பர் 22, 2025 வரை லலிதா சஹஸ்ரநாமம் குறித்து வழங்கிய 57 விரிவான உரைவீழ்ச்சிகளின் சாராம்சமாகும். வணக்கம். இந்த அற்புதமான அறிவு பயணத்துல இன்னைக்கு இணையறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த மாபெரும் அறிவுக் கடல்ல மூழ்கி பிரபஞ்சத்தின் தோற்றம், ஸ்ரீ சக்கரம், மாத்ருகா, குண்டலினி, மாயையின் தன்மை மற்றும் சிவனும் தேவியும் ஒன்றே அப்படிங்கிற இறுதி மெய்ஞானம் ஆகிய உயரிய தத்துவங்களை தான் நாம இன்னைக்கு பகுப்பாய்வு செய்ய போறோம். இது வெறும் ஒரு பக்தி மார்க்கம் கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. இது பிரபஞ்சத்தோட ப்ளூ பிரிண்ட். ஒரு மனிதன் தன்னை யார்னு உணர்ந்து எப்படி இந்த பிரபஞ்ச பெருவழியோடு கலக்குறான் அப்படிங்கறத படிப்படியா விளக்கும் ஒரு கையேடுன்னு இத சொல்லலாம். மிக அருமையான தொடக்கம். எதிலிருந்து ஒரு தேடலை தொடங்குறதை விட எதுவுமே இல்லாத ஒரு புள்ளிலிருந்து தொடங்கிறது தானே சரி. மூல நூல்களின்படி இந்த மாபெரும் பிரபஞ்சம் எப்படி உருவானது? தொடக்கத்துல எங்கும் இருள் மட்டுமே சூழ்ந்திருந்ததா? ஆமாம். அதாவது காலம், இடம் அப்படிங்கிற எந்த ஒரு அளவீடும் இல்லாத ஒரு முழுமையான சூன்ய நிலை அது. அந்த நிலையிலிருந்து தான் தேவி, அதாவது பிரகிருதி, தன்னுள் இருந்தே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியிருக்காங்க. ஓ, தன்னுள் இருந்தே உருவாக்கியிருக்காங்களா? இது ஒரு ஹிரண்ய கர்ப்பமாக உருவெடுத்து பரவியதாக கூறப்படுகிறதே. சரியா சொன்னீங்க. ஹிரண்ய கர்ப்பம், அதாவது ஒரு தங்க முட்டையா உருவெடுத்தது. இது பௌதீகமான ஒரு முட்டையா நாம பார்க்க கூடாது. ஒரு நிமிஷம், இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது என்ன நவீன அறிவியல்ல சொல்ற பெருவெடிப்பு சித்தாந்தம், அதாவது பிக் பேங் தியரி மாதிரி ஏதாவதா? அதாவது ஓரளவுக்கு அப்படி ஒப்பிடலாம். ஆனா இதுல இருக்கிற தத்துவ ஆழம் இன்னும் ரொம்ப நுட்பமானது. ஒரு பெரிய ஆலமரம் எப்படி கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன விதைக்குள்ள சுருங்கி உறங்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த முழு பிரபஞ்சமும் தேவியோட சங்கல்பத்துல ஒரு ஒளிப்பொறியா தோன்றியது. வாவ், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல மிக முக்கியமான விஷயமே என்னன்னா, இந்த மாபெரும் சிருஷ்டியை தேவி எந்த விதமான சிரமமும் இன்றி செஞ்சாங்க அப்படிங்கிறது தான். இதத்தான் மூல நூல்கள் லீலை அப்படின்னு சொல்லுது. லீலைனா விளையாட்டுன்னு தானே அர்த்தம். ஒரு பிரபஞ்சத்தை படைப்பது எப்படி விளையாட்டா இருக்க முடியும்? ஒரு சின்ன வீட்டை கட்டுறதுக்கே நமக்கு இத்தனை திட்டமிடலும் உழைப்பும் சோர்வும் ஏற்படுதே. அதுதான் மனித ஆற்றலுக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு. நாம ஒரு வேலை செஞ்சா சோர்வடைவோம். ஆனா தேவிக்கு இது அவங்களோட இயல்பான ஒரு பெருக்கெடுப்பு. எப்படி ஒரு செடியிலிருந்து பூ மலர்வத அந்த செடி ஒரு சுமையா நினைக்காதோ, அது போல எந்த கடின உழைப்பும் இல்லாம ஒரு புன்னகையிலிருந்து பிறக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் உருவானது. ரொம்ப அழகான விளக்கம். ஆனா இந்த உண்மையோட ரகசியத்தை மனிதர்கள் அவ்வளவு எளிதா அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவி ஒரு மாபெரும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இல்லையா? அதுதான் மாயை. ஆமா, மாயை தான். தேவியோட விஷ்ணு மாயை அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த மாயையை பத்தி படிக்கும்போது எனக்கு ஒரு புதிய கோணம் தோணுச்சு. இதை நான் ஒரு கம்ப்யூட்டர் அமைப்போட ஒப்பிட்டு பார்க்கலாமான்னு சொல்லுங்க. ஒரு முக்கியமான சர்வர்ல தகுதியற்றவங்க நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டி ஃபயர்வால் வச்சிருப்பாங்க இல்லையா? ஆமா, வச்சிருப்பாங்க. அது போலத்தான் இந்த மாயா. அப்படியானால் மாயை அப்படிங்கிறது நம்மளை ஏமாத்தவா, இல்ல நம்ம தகுதியை சோதித்து மெய்யானத்திற்கு நம்மளை தயார்படுத்தவா? நேயர்களே, நீங்கள் இதை பத்தி சற்று சிந்திக்கணும். நீங்க சொல்ற அந்த ஃபயர்வால் ஒப்பீடு ரொம்பவே சிந்திக்கத்தக்கது. ஆனா பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபயர்வால் ஒருவரை நிராகரிச்சு வெளியில தள்ளிடும். தேவியின் மாயை மனிதனை நிராகரிக்காது, மாறா அவனை பக்குவப்படுத்தும். ஓ, பக்குவப்படுத்துமா? எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? மாயை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று கிடையாது. தேவியோட அதிபயங்கரமான ஆற்றலை மறைச்சு வச்சிருக்கிற ஒரு பாதுகாப்பு அரண் அது. மனித மனம் எப்பவுமே சின்ன சின்ன ஆசைகள்லயும் அகங்காரத்திலயும் உழன்றிட்டு இருக்குமா? ஆமா, உண்மைதான். அந்த சின்ன பாத்திரத்துல பிரபஞ்சத்தோட பேரறிவை ஊற்றினா அது தாங்காது, உடைஞ்சிடும். அதனால அந்த மனதை பக்குவப்படுத்த இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி அப்படிங்கிற பல மாய தோற்றங்களை உருவாக்கி மனிதனை அதுல உழலச் செய்யுது மாயை. அருமை. அப்போ அந்த மாயைங்கிற திரைய விளக்கணும் அப்படிங்கிற தாகம் எப்ப ஒருத்தனுக்கு வருதோ அப்போதான் அவன் மெய்ஞானத்தை அடைய தகுதியானவன் ஆகிறான். 100க்கு 100 சரி. ஆஹா. ஆக மாயைங்கிறது நம்மள அழிக்கிற தடையல்ல, அது நம்ம தகுதியை வளர்க்கும் ஒரு பரிணாம களம். சரி, இந்த மாயைங்கிற சிக்கலான புதிரை கடந்து போக நமக்கு கண்டிப்பா ஒரு வரைபடம் தேவைப்படும்.
அதுதான் ஸ்ரீசக்கரம் அப்படின்னு மூலக்குறிப்புகள் சொல்லுது. ஆமா, ஸ்ரீ சக்கரம் தான் அந்த பிரம்மாண்டமான வரைபடம். நேர்கள் இத ஏதோ பூஜை அறையில வைக்கிற வெறும் செப்புத் தகடோ இல்ல வடிவியல் கோலமோ அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஆமா நேயரே, அது முழு பிரபஞ்சத்தோட, அதாவது மேக்ரோ காசம்னு சொல்லுவோம்ல, அதோடையும் மனித உடலோடையும் மிக துல்லியமான பிரதிபலிப்புன்னு சொல்லப்படுது. இது எப்படி சாத்தியம்? ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தின் கட்டமைப்பு, அப்புறம் மனித மனதின் பரிணாமம். இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு மாபெரும் புனித வரைபடம். இதுல 9 ஆவரணங்கள், அதாவது 9 நிலைகள் இருக்கு. அந்த முக்கோணங்கள் பத்தி உரைவீச்சுகள்ல ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ஒவ்வொரு நிலையிலயும் இருக்கிற முக்கோணங்கள் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் மனித ஆற்றலுக்கும் உள்ள நேரடி தொடர்பை குறிக்குது. மேல் நோக்கிய முக்கோணங்கள் சிவனையும், அதாவது தூய அறிவையும் குறிக்கும். கீழ்நோக்கிய முக்கோணங்கள் சக்தியையும், அதாவது இயங்கும் ஆற்றலையும் குறிக்கும். கொஞ்சம் இருங்க, இதை நான் சரியா புரிஞ்சுக்கிறேனான்னு பாப்போம். இந்த 2 ஆற்றல்களும் இணையிற மையத்துல தான் பிந்து அப்படிங்கிற அந்த புனிதமான இடம் இருக்கு இல்லையா? அங்கதான் காமேஸ்வரரும் காமேஸ்வரியும் இணைந்து அமர்ந்திருக்காங்க. மிக சரியா சொன்னீங்க. அதுதான் அந்த மைய புள்ளி. ஆனா ஸ்ரீசக்கரத்தை ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையோட ஆர்கிடெக்சரல் ப்ளூ பிரிண்டா வச்சுக்கிட்டு நாம எப்படி பௌதிகமா பயணம் செஞ்சு அந்த மையப்புள்ளியை அடைய முடியும்? அந்த 9 கோட்டைகளை தாண்டி எப்படி போறது? இதுதான் நம்ம பொதுவா செய்யற பிழை. அந்த 9 கோட்டைகளும் வெளியே எங்கேயோ இல்ல. நேயருக்கும் உங்களுக்கும் உள்ளேதான் இருக்கு. அந்த மையப்புள்ளிய அடையிறது ஒரு பௌதிக பயணம் கிடையாது. அது முழுக்க முழுக்க ஒரு அகப்பயணம். ஓ, அப்போ வெளியில தேடாம நமக்குள்ளேயே தேடணுமா? ஆமாம். முதல் ஆவரணமான திரைலோக்கிய மோகன சக்கரத்துல, அதாவது உலக ஆசைகளின் நிலையில ஆரம்பிச்சு, நம்ம அறியாமை, கோபம், காமம், அகந்தை இதெல்லாம் அழிச்சு நம்மள நாமே தூய்மைப்படுத்திட்டே உள்ள போகணும். அப்படி மையமான பிந்துவ அடையும் போதுதான் அந்த பேரானந்தம் கிடைக்கும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆனா இந்த அகப்பயணத்தை செய்ய வெறும் வரைபடம் மட்டும் போதாது. அந்த வரைபடத்துல இருக்கிற பாதைகளை துறக்க நமக்கு சாவிகள் வேணும். அந்த சாவிகள் தான் மாத்ருகா எனப்படும் ஒளியாற்றல், சரியா? கரெக்ட். மாத்ருகா அப்படிங்கிறது லலிதா சகஸ்ரநாம உரைவீச்சுகள்ல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பகுதி. சமஸ்கிருதத்தோட அகரம் முதல் க்ஷகரம் வரையிலான 51 அட்சரங்களும் வெறும் எழுத்துக்கள் கிடையாது. அவை தெய்வ சப்தங்கள். பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவும் இந்த ஒளி அதிர்வுகளால கட்டமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்களே, இதை எப்படி அறிவியல் பூர்வமா நம்ம புரிஞ்சுக்கிறது? இத ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே பருப்பொருள் உட்பட வெறும் அதிர்வலைகள் தான், அதாவது ஃப்ரீக்வன்சி தான் அப்படின்னு சொல்லுது. அதையே தான் நம்ம தத்துவமும் நாதம் அப்படின்னு சொல்லுது. அப்போ வாக்கு தேவதைகள் தான் இந்த ஒளியாற்றலை நிர்வகிக்கிறாங்களா? ஆமா, இந்த 51 அட்சரங்களும் நம்ம மனித உடல்ல இருக்கிற 51 பாகங்களோட நேரடி தொடர்புடையவை. ஒரு குறிப்பிட்ட அட்சரத்தை சரியான நாதத்தோட உச்சரிக்கும் போது அது மனித உடலின் நரம்பு மண்டலத்தை தூண்டி பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துது. அதாவது உடல்ல ஏற்படுற நோய்களை அல்லது குறைபாடுகளை இந்த அட்சரங்களை உச்சரிப்பதன் மூலம் எழும் அதிர்வலைகளால் சரி செய்ய முடியும், ஹீலிங் பண்ண முடியும் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா, அந்த ஒலி அதிர்வுகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இத நினைச்சாலே சிலிர்க்கிறது. அப்படியானால் மாதிருகாக்களை பிரபஞ்சத்தோட ஒரு சோர்ஸ் கோட் அல்லது புரோகிராமிங் லாங்குவேஜ்னு நாம ஒப்பிடலாமா? ரொம்ப சுவாரஸ்யமான உதாரணம் இது. நேரே சற்று யோசித்து பாருங்கள். ஒரு சாஃப்ட்வேர்ல ஏதேனும் கிளிச், அதாவது பிழை ஏற்பட்டால் புரோகிராமர் அந்த சோர்ஸ் கோடை மாற்றி பிழையை சரி செய்வார். அதுபோலவே நம்ம உடல்ல ஏதாவது பிழை ஏற்பட்டால் சரியான அட்சரத்தை உச்சரிப்பதன் மூலம் நம்ம உடலை நாமே டீபக் செய்ய முடியுமா? இது எவ்வளவு வியப்பானது! நீங்க குறிப்பிட்ட அந்த டீபக்கிங் செயல்முறை தான் மந்திர உச்சாடனம் அல்லது ஜபம் அப்படின்னு சொல்றது. தொடர்ச்சியா இந்த மாத்ருகாக்களை உச்சரிக்கும் போது அந்த ஒளி அதிர்வு உடல்ல உள்ள நாடிகளை தூய்மையாக்குது. முக்கியமா உடலின் ஆற்றல் மையங்கள்ல உள்ள தடைகளை உடைக்குது. இப்படி தடைகளை உடைச்சு உடலை தூய்மையாக்குன பின் நம்ம உடல்ல உறங்கி கிடக்கிற ஒரு மாபெரும் சக்தி மேல் நோக்கி எழும்ல, அந்த இன்ஜின் தான் நாம் அடுத்து பார்க்க வேண்டிய குண்டலினி. சரியா புடிச்சிட்டீங்க. வரைபடமும் கிடைச்சிருச்சு, தடைகளை உடைக்கிற மூலக்குறியீடும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பயணிக்க வேண்டிய வாகனம் குண்டலினி. இது மனித உடலின் மூலாதாரத்துல ஒரு பாம்பு 3½ சுற்றுகள் சுருண்டு படுத்திருப்பது போல உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த குண்டலினி விழிப்படைந்து மேலெழும்பும் போது உடலின் பல்வேறு சக்கரங்களை கடந்து சகசிராரத்தை நோக்கி பயணிக்கும். ஆனா இந்த பயணம் அவ்வளவு சுலபமானது இல்லையே. ஆமாம், சுலபம் கிடையாது. இதுல 3 மிக முக்கியமான தடைகள், அதாவது கிரந்திகள் இருக்கு. பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, அப்புறம் ருத்ர கிரந்தி.
இந்த ஒவ்வொரு கிரந்தியும் மனிதனின் ஒவ்வொரு விதமான உலகியல் பற்றையும் குறிக்குது. இந்த அகப்பயணத்தை பூமியின் ஈர்ப்பு விசையை தாண்டிச் செல்லும் ஒரு ஸ்பேஸ்ஷிப், அதாவது ஒரு விண்கலத்தின் பயணத்திற்கு நான் ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ விண்கலம் பூமியிலிருந்து மேலே எழும்போது புவியீர்ப்பு விசையதை தீவிரமா கீழே இழுக்கும். அதை தாண்டி போத அந்த விண்கலம் ஒவ்வொரு கட்டத்திலையும் தன் எரிபொருளை எரிச்சு தன் பாகங்களை கழற்றி விட்டு தடைகளை உடைக்கும். அதுபோல நாமும் நம்ம கர்மங்களை எரிக்கணுமா? விண்கலம் அப்படிங்கிற உங்க ஒப்பீடு இங்கே ரொம்ப கச்சிதமா பொருந்தது. அது பாகங்களை கழற்றி எறிவது போல நாமும் நம்ம அடையாளங்களை கழற்றி எறியணும். ஆனா இந்த 3 தடைகள்ல குறிப்பா இந்த ருத்ர கிரந்தியை தாண்டுவது மிக மிக கடினம் அப்படின்னு உரைவீச்சுகள்ல சொல்லப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா மூலாதாரத்துல உள்ள பிரம்ம கிரந்தி நம்ம பௌதிக ஆசைகள், அநாகத சக்கரத்துல உள்ள விஷ்ணு கிரந்தி நம்ம உணர்வு பூர்வமான பற்றுதல்கள். ஆனா ஆக்னா சக்கரத்திற்கு மேலே உள்ள ருத்ர கிரந்தி அப்படிங்கிறது ஒரு மனிதனோட மிக ஆழமான வேரூன்றிய நான் அப்படிங்கிற அகங்காரத்தோட இருப்பிடம். ஈகோன்னு சொல்லுவோம்ல, அதுதான். நான் அப்படிங்கிற அகங்காரமா? அதை கைவிடுவது ஏன் அவ்வளோ சிரமம்? ஏன்னா நான் அப்படிங்கறத அழிக்கிறது மரணத்தை விடவும் பயங்கரமானது. நான் இத செய்றேன், நான் ஒரு அறிவாளி அப்படிங்கிற நம்ம ஒட்டுமொத்த அடையாளமும் அங்க சுக்கு நூறா உடைக்கப்படணும். அந்த நான் முற்றிலுமா அழிஞ்சா மட்டும்தான் நாம் அப்படிங்கிற பிரபஞ்ச உணர்வோடு கலக்க முடியும். ஆமா, அந்த இருத்தலியல் பயத்தை தாண்டி தன் ஈகோவை முழுமையா துறப்பது நிஜமாவே மனித மனதிற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதனாலதான் அந்த ருத்ர கிரந்திய தாண்டுவது மிக கடினம். ஜபங்கள், சரியான உணவு முறை, அப்புறம் தேவியின் மீதான முழுமையான சரணாகதி மூலமா குண்டலினி, அதாவது குலம், சகசிராரத்தை அடையும் போதுதான் அந்த தடம் முழுமையா உடையுது. அகங்காரம் செத்து மெய்ஞானம் பிறக்குது. அகங்காரம் செத்து மெய்ஞானம் பிறக்கிறது. மிக ஆழமான வாக்கியம். அப்படி அந்த விண்கலம் எல்லா விசைகளையும் தாண்டி சகசிராரம்ங்கிற சிங்கரத்தை அடையும் போது அங்க எல்லையற்ற பேரின்பமான அமிர்தம் பெருகுகிறதுன்னு சொல்லப்படுது. அந்த இறுதி மெய்ஞானம் என்ன? அங்க ஒரு மாபெரும் உண்மை வெளிப்படுது. அதுதான் பவானி தத்துவம். அதாவது சிவனும் தேவியும் வேற வேற கிடையாது, 2 பேரும் ஒன்றே அப்படிங்கிற பிரம்மாண்டமான உண்மைதான் அந்த மெய்ஞானம். சிவனும் தேவியும் ஒன்றே கேட்கவே புல்லரிக்குது. தத்துவார்த்தமா பார்த்தா சிவன் என்பவர் பிரகாசம், அதாவது தூய ஒளி. அவர் அசையாதவர், நிரந்தரமானவர். தேவி என்பவர் விமர்சம், அதாவது அந்த ஒளியின் அசைவு அல்லது பிரதிபலிப்பு. தேவியின் துணையின்றி சிவனால் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கவே முடியாது. சிவப்பும் வெண்மையும் கலந்த ஒரு பூரணத்துவமே இந்த பிரபஞ்சம். ஆஹா, பிரகாசம் மற்றும் விமர்சம். இதை விளக்குவதற்கு நான் ஒரு உதாரணத்தை பயன்படுத்துறேன். இது பொருந்துகிறதான் சொல்லுங்க. ஒளியும் அதோட பிரதிபலிப்பும் எப்படி ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாதோ அதுபோலவே சிவனும் சக்தியும். ரொம்ப சிறப்பான உதாரணம். ஆமாம். ஒரு அறையில எவ்வளவுதான் பிரகாசமான ஒளி இருந்தாலும் அதை பிரதிபலிக்க அங்க ஒரு பொருள் அல்லது கண்ணாடி இல்லைன்னா வெளிச்சம் இருக்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா? அந்த தூய வெளிச்சம் சிவன், அதை உலகுக்கு காட்டும் கண்ணாடி தேவி. அப்படிதானே? இதை விட சிறப்பா இதை விளக்க முடியாது. சிவனின் பிரகாசம் மட்டும் இருந்தா எந்த சலனமும் இருக்காது. தேவியின் விமர்சம் சேரும்போதுதான் ஆக்கமும் அழிவும் இயக்கமும் நிகழுது. சிவனோ சக்தியும் இணைந்த அந்த புள்ளிதான் பிரபஞ்சத்தின் ஆணிவேர். அங்க நான் நீ அப்படிங்கிற பேதமே கிடையாது. எல்லாம் ஒன்றே. இத்தனை தத்துவ பயணமும் இத்தனை கடினமான குண்டலினி பயிற்சிகளும் இந்த ஒரு முழுமையான இணக்கத்தை நோக்கியே பயணிக்கின்றன. இத உணர்வதுதான் மனித பிறவியின் இறுதி இலக்கு. என்ன ஒரு பிரம்மாண்டமான பயணம் இது! ஆமா, இது ஏதோ அறிஞர்கள் மட்டும் படிக்கிற தத்துவம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தான் அன்றாட வாழ்வுல தான் அகங்காரத்தை குறைச்சு பிரபஞ்சத்தோடு தன்னை இணைச்சு பார்க்க உதவுற ஒரு நடைமுறை மெய்ஞானம். நேரே இந்த ஆழமான அலசலின் இறுதி கட்டத்திற்கு நாம வந்துட்டோம். இருளில் தொடங்கிய ஒரு தேடல் பேரொளியில் வந்து முடிஞ்சிருக்கு. மாயை எனும் செக்யூரிட்டி ஃபயர்வாலை உணர்ந்து அதை கடக்க ஸ்ரீசக்கரம் எனும் பிரபஞ்ச வரைபடத்தை கையில் எடுத்து மாத்ருகா எனும் ஒளியாற்றல் மூலம் நம்ம தடைகளை தகர்த்து குண்டலினி என்ற விண்கலத்தில் ஏறி இறுதியாக சிவனும் தேவியும் வேறல்ல, அவர்கள் ஒன்றே என்ற அத்வைத நிலையை அடைந்த ஒரு அற்புதமான தத்துவ பயணம் இது. திரு டிவிகே அவர்களின் உரைவீச்சுகள் நம்மை ஒரு மாபெரும் அறிவியல் கலந்த ஆன்மீக பரிணாமத்திற்கு இட்டுச் சென்றிருக்கின்றன. உண்மைதான். இது நம் ஒவ்வொருவரின் அகப்பயணத்திற்கும் ஒரு சிறந்த வழிகாட்டி. நீரே,
இந்த அலசலை நிறைவு செய்வதற்கு முன் உங்களுக்காக ஒரு சிறிய ஆனா ஆழமான சிந்தனையை முன்வைக்கிறேன். நீங்க உச்சரிக்கும் ஒவ்வொரு சிறு சொல்லும் பிரபஞ்சத்தை ஆளும் மாத்ருகா அதிர்வலையாக இருக்கலாம் என்றும், உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு அசைவும் சிவனும் சக்தியும் இணைந்த திருநடனம் என்றும் நீங்கள் முழுமையா உணர்ந்தால், இன்று நீங்கள் பார்க்கும் இந்த சாதாரண உலகமும் நீங்க பேசுற சாதாரண உரையாடல்களும் எவ்வளவு புனிதமானதாக மாறும்னு சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தனியானவர் அல்ல. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளி. தங்களோடு இணைந்து இந்த அறிவார்ந்த தேடலில் பயணித்ததற்காக நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.